ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஓவரால் கண்டிஷனில் இப்போ செல்லிங் சைடு இருக்கா, பையிங் சைடு இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து வீக்லி வைஸும் டெய்லி வைஸும் அனலைஸ் பண்ணிடலாம். ப்ளஸ் மண்டே, அதாவது நாளைக்கு சனி ஞாயிறு 3 நாள் தொடர்ந்து வந்து நமக்கு மார்க்கெட் ஹாலிடே. ஸோ மண்டே நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம், நமக்கு எந்த இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்கு, செல்லிங் ப்ரெஷர் தொடர்ந்து கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஓவராலா இந்த வீடியோ முடியிறப்ப உங்களுக்கு வந்து நிஃப்டியும், பேங்க் நிஃப்டியும் என்ன மாரி கண்டிஷன்ல இருக்கு? நம்ம எப்படி அப்ரோச் பண்ணா நமக்கு ஆப்ஷன்ல ப்ராஃபிட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பிளஸ் ட்ரெண்ட் எப்படி இருக்கு? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த வீடியோல கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிடலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நீங்க பாருங்க நான் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சிருக்கேன். லாஸ்ட் அனாலிசிஸ்ல நம்ம ரெசிஸ்டன்ஸும் பிரேக் மார்க் பண்ணது வந்து ப்ரீவியஸ் டே ஹை லோவ மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது கரெக்ட்டா ரெசிஸ்டன்ஸ்ல. பிளஸ் நம்ம வரைஞ்ச இந்த சப்போர்ட் லைன் பாருங்க ஃபிரெண்ட்ஸ். 21,282. ஸோ ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து நம்ம வரைஞ்ச சப்போர்ட்டை தாண்டி கீழே இறங்கவே இல்லை. சரிங்களா? கரெக்டா நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்றப்ப கரெக்டா மார்க்கெட்டை இந்த லெவல்ல இருந்து இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறது நம்மளால எக்ஸாக்டா ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ப்ரீவியஸா நடந்த ஹிஸ்டரியை வச்சு நம்ம இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணோம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ இப்போ நீங்க பார்க்குறது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில். பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டிலும் பாருங்க. ஆல்மோஸ்ட் நம்ம டிரா பண்ணது வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹை லோல மார்க்கெட்டு ஹை லோவையும் நம்ம மார்க் பண்ணோம். ஸோ ஓப்பன் ஆனதே வந்து மார்க்கெட் இந்த ரீஜன்ல தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன இடத்துல இருந்தே மார்க்கெட் கரெக்டாக இறங்க தான் ஆரம்பிச்சுது. இறங்கி நம்ம வரைஞ்ச ரெண்டு சப்போர்ட் லைன் இருக்கு பாருங்க. 44,600 இருந்து 44,482 இந்த ரீஜனை தான் நம்ம வந்து சப்போர்ட் ரீஜனா மார்க் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டா மார்க்கெட் வந்து அந்த லெவலுக்குள்ளாரையே தான் இன்னைக்கு கன்சல்டேட் ஆகி முடிஞ்சிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி நம்ம ரீசெண்டா ஒரு 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்டாக்கை பத்தி பார்த்துருந்தோம். கரெக்ட்டுங்களா? ரிட்ஸுங்க ஸ்டாக்கு. இது டெக்னிக்கலா பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு நல்ல மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்டாக் வந்து 18% ஃபினான்ஸ். சரிங்களா? ரூ. 107 வந்து இன்னைக்கு ஒரு நாள்லயே ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்திருக்கு. புரியுதுங்களா? எந்த அளவுக்கு வந்து டெக்னிக்கல் பேட்டர்ன் ஆக்சுவலா வந்து இத நான் வரைஞ்சே காமிச்சிருந்தேன். இந்த வீடியோவ தொடர்ந்து பார்த்த நண்பர்கள், ஸ்டாக்க பயன்படுத்திய நண்பர்கள் எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? நம்மளோட வீடியோவ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இதுல எஜுகேஷன் கன்டென்ட் கிடைச்சது அப்படின்னா, உங்க நண்பர்களுக்கும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அவங்களும் அத லேர்ன் பண்ணட்டும். எக்ஸாக்ட்டா எந்த அளவுக்கு ஒரு மொமெண்டம் குடுத்திருக்கு பாருங்க ஃபிரெண்ட்ஸ். ஸோ ஹை லோல இருந்து எகைன் பிரேக் அவுட் குடுத்து மேல மொமெண்டம் இன்னைக்கு ஸ்ட்ராங்கான மொமெண்டம். வால்யூமும் பாருங்க லாஸ்ட் 3 டேஸ், 4 டேஸா இந்த வீக் ஃபுல்லாவே நமக்கு வந்து நல்ல ஒரு வால்யூம்ல தான் இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம டெக்னிக்கலா மார்க்கெட் அனலைஸ் பண்ணி பிரெடிக்ட் பண்ணா ஈஸியா மார்க்கெட்ட பிரெடிக்ட் பண்ண முடியும். சரிங்களா? அதுதான் நான் சொல்ல வரேன். சரி ஃபிரெண்ட்ஸ், இப்ப நம்ம வந்து ஓவரால் கண்டிஷன்ல நிஃப்டி என்ன மாரி கண்டிஷன்ல இருக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, ஆஸ் யூசுவல் இங்க இருக்கிற எல்லா டயகிராமையும் நம்ம டெலீட் பண்ணிடலாம். வீக்லி கேண்டிலுக்கு போயிடலாம் ஃபிரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ பாருங்க, இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட வீக்லி கேண்டிலு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி வைஸ் பார்க்குறப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்ணலாம். எந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு, எந்த லெவல் வரைக்கும் இப்போ மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். சரிங்களா? நான் ஜஸ்ட் ஒரு ரீசெண்டா வந்த லோல இருந்து ஹையை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்க, ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு இப்போ நம்ம க்ளோஸ் ஆயிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 21,350 ரீஜன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 0.23 லெவல்ல வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இங்கேருந்து போன ஒரு அப் ட்ரெண்டுக்கு ஒரு கரெக்ஷன் வேவா இப்போ வரைக்கும் வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 21,350 இந்த ரீஜன்ல வந்து இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபர்தரா இதுக்கு கீழே டவுன் ஆனாலும் இப்போ க்ளோஸ் ஆயிருக்கிற லெவல் பார்க்குறப்ப நமக்கு வந்து எங்கே தான் க்ளோஸ் ஆயிருக்கு 21,350. ஸோ ஃபர்தரா இந்த செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆகுற பட்சத்துல ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா வந்து நீங்க இந்த லோவை பார்த்துக்கலாம். ப்ரீவியஸ் வீக்லியை பொறுத்த வரைக்கும் இந்த டே இருக்கு பாத்தீங்கன்னா 21,140. சரிங்களா? இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த சப்போர்ட் உடைக்கிற பட்சத்துல அடுத்து ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா 20,880. சரிங்களா? ஸோ 20,880ங்கிறது நம்ம ரவுண்ட் நம்பரா எடுத்துக்கலாம். 20,900 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த இடம் வந்து 0.38% சரிங்களா? ரீட்ரேஸ்மெண்டோட லெவல். சரி, இப்ப ஹை போகணும் அப்படின்னா இந்த வீக்கோட ஹை தான் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 21,780. ஸோ அப்போ வந்து ஆல்மோஸ்ட் 21,800ம் அதுக்கு அடுத்த ஹையா நீங்க வந்து ஆல் டைம் ஹை லெவலான 22,160 வரைக்கும் மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ வீக்லியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 21,140, அதுக்கு அடுத்து வந்து 20,900. ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 21,750, அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 22,150 இந்த ரீஜன் தான் வந்து
இப்போதைக்கு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்ல நமக்கு டெக்னிக்கலா இந்த வேல்யூ காமிச்சிட்டு இருக்கு. சரி, இப்போ நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷன் படி ஜஸ்ட் ஒரு ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணி என்ன மாதிரியான மொமெண்டம் கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் அதுக்கு என்ன பண்றேன், இந்த ஹைல இருந்து சரிங்களா, இங்க ஃபார்ம் ஆயிருக்கிற ஹை எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் பாருங்க. ஸோ மேக்ஸிமம் டச்சஸ் பாயிண்ட் இது எல்லாத்தையும் டச் பண்ணி கனெக்ட் பண்றேன். ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னா மார்க்கெட்ல இங்க ரெசிஸ்டன்ஸ் எகெயின் ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெண்டு இடமுமே சேர்த்து ரெசிஸ்டன்ஸ் சரிங்களா. இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் ஒரு ரீடெஸ்ட் மாதிரி கன்சிடர் பண்ணோம்னா, ஸோ எகெயின் மார்க்கெட் வந்து நமக்கு கீழே டவுன் ஆச்சுன்னா எங்க வரைக்கும் வரலாம் பாருங்க, 20,800 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. எப்படி சொல்றேன்னா ஜஸ்ட் ஒரு ரீடெஸ்ட் மாதிரி சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க இருந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஒரு சின்ன கரெக்ஷன், ஒரு ரீட்ரேஸ்ட் லெவல் கொடுத்துட்டு இங்க புல்பேக் கொடுக்குறப்ப நமக்கு வந்து அடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் மூவை கன்சிடர் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ வீக்லி வைஸ் நமக்கு வந்து இப்போ மொமெண்டம் காமிச்சிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் லெவல் மாதிரியான மொமெண்டம் காமிச்சிட்டு இருக்கு. அது வந்து 20,800 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு சரிங்களா. இப்போதைக்கு நம்ம ட்ரா பண்ணியிருக்க ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி நமக்கு மார்க்கெட்டு ரீச் ஆனா 20,800 வரைக்கும். ஸோ ரீடெஸ்ட்ல இதே ஹைல நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், 21,800யும் அதுக்கு அடுத்து வந்து 22,000 வரைக்கும் மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ப்ரீவியஸ் வீக், அதாவது இந்த வீக்கோட ஹையை தாண்டப்ப. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து வீக்லி வைஸ் பார்த்தாச்சு. டே வைஸ் என்ன மாதிரியான மொமெண்டம்ல இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம அனலைஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெய்லி கேண்டிலை பொறுத்த வரைக்கும் பாருங்க, நிஃப்டியோட டெய்லி கேண்டில்ல நம்ம ஜஸ்ட் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஓகேவா, நான் மேக்ஸிமம் டச்சஸ் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா, பாருங்க ஒரு ஒரு வாட்டியும் இந்த இடத்துல மார்க்கெட் படுறப்ப ஒரு சின்ன கரெக்ஷன், இகேன் படுறப்ப திருப்பி ஒரு அப் ட்ரெண்ட், திருப்பி இந்த இடத்துலயும் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தப்ப ஒரு அப், திருப்பி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் கேண்டில், அடுத்து திருப்பி பாருங்க இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு சரிங்களா. ஸோ அப்போ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து நெக்ஸ்ட் மண்டே ட்ரேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா வந்து இந்த ப்ரீவியஸ் டே, அதாவது இன்னைக்கு முடிஞ்ச கேண்டிலோட லோ 21,250 எடுத்துக்கலாம். இதுக்கு கீழே உடைக்கிறப்ப மார்க்கெட் எகைன் எங்க வரும்னா 21,100 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு சரிங்களா. ஸோ இந்த கரெக்ஷன் எகெயின் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உள்ள பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 21,100 ரீஜன் சரிங்களா. அதுக்கு கீழேயும் உடைச்சிச்சுன்னா மார்க்கெட் இங்க பாருங்க மேக்ஸிமம் வந்து 21,000 ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த கேண்டிலோட க்ளோஸ் பிளஸ் இங்க உள்ள 3 கேண்டிலோட ஹை லெவல் டச் பண்ணி பாருங்க. கர்சர்ல இப்போ நான் லைன் வைக்கிறப்ப உங்களுக்கு புரியும் 21,020. ஸோ ஆல்மோஸ்ட் மார்க்கெட் 21,000 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா நீங்க வந்து 21,250, அதுக்கு அடுத்து 21,100, அதுக்கு அடுத்து 21,000 வந்து ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் மார்க்கெட்ல டெய்லி ட்ரெண்ட்ல பாக்குறப்ப இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் பிவோட் அப்ளை பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான ரீஜன்ல காமிச்சிட்டு இருக்குன்னு. ஸோ இப்போ பாருங்க மந்த்லியில பிவோட் பார்க்குற வரைக்கும் டெய்லி கேஸ்ல இப்போ மார்க்கெட் எக்ஸாக்டா எங்கன்னா பிவோட் பாயிண்ட்ல பட்டு தான் ரிவர்ஸ் ஆயிருக்கு. பிவோட் பாயிண்ட்ல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த நான் சொன்னேன்ல 21,250 ரீஜன் இது உடைக்கிற பட்சத்துல அதுக்கு அடுத்து 21,100 வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி உடைச்சு ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆச்சுன்னா அடுத்து 21,000 ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரும் சரிங்களா. அந்த லெவல் உடைச்சு ஃபர்தரா கண்டினியூ ஆச்சுன்னா மார்க்கெட் எகைன் நமக்கு இந்த பிவோட் பாயிண்ட் வந்து தொடர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும் சரிங்களா. செல்லிங் ப்ரெஷர் அதிகமா இருக்கிற பட்சத்துல. பட் டெய்லி கேஸ்ல எடுத்துக்கிறப்ப நமக்கு வந்து இன்னொரு 5 ட்ரேடிங் செக்ஷன் இருக்கு. ஸோ அப்போ நம்ம வந்து டெய்லி அனாலிசிஸ் நம்ம வீடியோ தொடர்ந்து அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோவை நீங்க ஃபாலோ பண்றப்ப உங்களுக்கு வந்து ஈஸியான ஒரு ஐடியா கிடைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு. ஸோ இப்போ நீங்க வந்து ஃபர்தரா நாளைக்கு ஐ மீன் மண்டே எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறப்ப நீங்களும் இதே மாதிரி வரைஞ்சு பழக ஆரம்பிக்கிறப்ப வந்து உங்களுக்கும் வந்து அடுத்த லெவல் எங்க வரும் அப்படிங்கிறத ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ண முடியும் சரிங்களா. ஜஸ்ட் பிவோட்ல பாருங்க, பிவோட் உடைச்சா நமக்கு அடுத்த சப்போர்ட் இருக்கிறாங்க இந்த ட்ரெண்ட் லைன் தான். ஸோ 21,100 இந்த லெவல்ல வந்துட்டு திருப்பி புல் பேக் கரெக்ஷன் எகெயின் திருப்பி இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணி டவுன் ஆனா மட்டுமே தான் அடுத்து இந்த லெவலுக்கு வரும் சரிங்களா. ஸோ அப்போ நம்ம வந்து டே பை டே இதை கண்டினியூ ஃபாலோ பண்ணி போகலாம். இப்போ அப் சைட்ல போச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க பாருங்க, இப்போ க்ளோஸ் ஆயிருக்கிற லெவல் பாருங்க எங்க க்ளோஸ் ஆயிருக்கு 21,350ல க்ளோஸ் ஆயிருக்கு சரிங்களா. இப்போ 21,400க்கு மேல சரிங்களா. ஸோ 50 பாயிண்ட்ஸ் வந்து என்ன மாதிரியான மூமெண்டம் இருக்குங்கிறது கன்சிடர் பண்ணிக்கிறதுக்காக வச்சிடலாம். ஸோ 21,400க்கு மேல ஸ்ட்ராங்கா மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப நீங்க வந்து அடுத்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா வந்து 21,000
700 வரைக்கும் மேல ஏறதுக்கு பாசிபிலிட்டிஸ் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இன் பிட்வீன்ல இந்த 21,500 இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துல வந்து ஒரு கன்சால்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இது அப் சைட்ல போலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்றேன்னா, இந்த லெவல் வரைக்கும் நமக்கு மேல 21,730 இந்த ரீஜன் வரைக்கும் மேல ஏறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. இன் பிட்வீன்ல ரவுண்ட் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ட பேஸ் பண்ணி நமக்கு வந்து 21,500 இந்த ரீஜன் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு கன்சால்டேஷன் நடக்கும். ஸோ 350லேருந்து 400 கிராஸ் பண்ணி மேல ஏறுறப்போ ஒரு 100 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து இந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கிறப்ப நீங்க அடுத்த ட்ரெண்டா 21,700 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணி மொமெண்டம் கொண்டு போகலாம். சரிங்களா? ஸோ இப்ப வந்து உங்களுக்கு கிளியரா என்ன மாரியான ட்ரெண்டுக்குள்ள நிஃப்டி இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம வந்து 1 ஹவர் கேண்டில்ல அப்ரோச் பண்ணலாம். மண்டே எப்படி இதுக்குள்ள இன்னும் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு ஆஸ் யூசுவல் நம்ம எப்பவும் ஃபாலோ பண்ற ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவ நான் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? மார்க் பண்ணிட்டு இப்ப நான் என்ன பண்றேன் 1 ஹவர் கேண்டில் வச்சிடுறேன். 1 ஹவர் கேண்டில்ல என்ன மாரியான அப்ரோச்ச நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ். 1 ஹவர் கேண்டில்ல இப்ப மார்க்கெட் வந்து நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் வந்து டே வைஸ்ல வரைஞ்ச ட்ரெண்ட் லைனு. சரி. அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ட்ரெண்ட் லைன் வந்து இங்க பாருங்க. இது நம்ம லாஸ்ட் வீடியோலயே நம்ம மார்க் பண்ணி காமிச்சிருந்தோம் ஃபிரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன ஃபாலோ பண்ணி பாருங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து ஒரு ஹை, லோ, எகெயின் ஹை, லோ, மார்க்கெட் எகெயின் ஹை போனா இந்த லெவல ரீச் பண்ணும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்றேன். திருப்பி ஒரு ரீடெஸ்ட் பிரேக் அவுட் ஆனா, இதுக்கப்புறம் புல் பேக் குடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இது அப் சைட்ல போகறதுக்கான பாசிபிலிட்டிஸ். சப்போஸ் இன்னைய டேவோட ப்ரீவியஸ் டேவோட லோவ கட் பண்ணி, இங்க இருக்கு பார்த்தீங்களா? மார்க்ல 21,250 இந்த ரீஜியனுக்கு கீழ உடைச்சு க்ளோஸ் ஆச்சுன்னா, அடுத்து 21,001 21,100லேருந்து 21,050 வரைக்கும் கீழ இறங்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேங்களா? ஸோ அந்த மாரியான மொமெண்டம் நடக்கிறதுக்கான எப்படி சொல்றேன்னா, ஜஸ்ட் இங்க போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு திருப்பி இந்த ஒரு டேல ஒரு சப்போர்ட் எடுத்து புல் பேக் கொடுக்கும் கீழ. சரிங்களா? ஸோ இந்த மாரியான மொமெண்டம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இத நம்ம வந்து ஜஸ்ட் பாயிண்ட்ஸ்ல மெஷர் பண்ணி பார்க்கலாம். இப்ப மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்குது 350ல சரிங்களா? 350லேருந்து 400க்கு மேல ஸ்ட்ராங்கா மூவ் ஆகுறப்ப நீங்க வந்து 450லேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் லெவல். அப்ப நம்ம பாருங்க எக்ஸாக்ட்டா நம்ம டேல அனலைஸ் பண்ண அந்த லெவல் ரீச் ஆயிடுச்சா? 21,500 லெவல் வந்துருச்சுங்களா? ஸோ இந்த இடத்துக்கு மேல ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் குடுத்தா மட்டுமே, அதுக்கு அடுத்து நீங்க வந்து 21,750 ரீஜன் வரைக்கும் மேல கொண்டு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கலாம். சரிங்களா? அதே மாரி இன்னொரு விஷயத்தையும் பாருங்க. இந்த சார்ட் ரீடிங் நான் இந்த தம்ப்லைன்ல போட்டிருப்பேன். ஜஸ்ட் இதுக்குள்ள என்ன மாரியான பேட்டர்ன்ஸ்லாம் ஃபார்மேஷன் வருது. சின்ன சின்ன இதுலயுமே பேட்டர்ன்ஸ பார்க்க ட்ரை பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். பாருங்க. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் டவுன் சைட்ல. அடுத்து இதுக்குள்ளார பாருங்க 1 ஹவர்ல இது வந்து ஒரு டபுள் பாட்டம் மாரி ஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த நெக் லைன் உடைக்கிறப்ப எக்ஸாம்பிள் என்ன பண்ணும், இங்க பாருங்க 21,500 ஸ்ட்ராங்கா உடைச்சுச்சுன்னா இங்க வரைக்கும் போணும். ஸோ அப்ப இந்த டபுள் பாட்டத்த கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த மாரி பேட்டர்ன் ஃபார்மேஷன நம்ம பார்க்குறப்பயும் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். எப்படி நம்ம மார்க்கெட்ட அப்ரோச் பண்ணலாம்? எந்த சைடு போனா நமக்கு வேல்யூபிள் இருக்கும் அப்படிங்கிறத பேட்டர்ன் வைஸும் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனு இப்ப சப்போஸ் இந்த நெக் லைன் தான் இந்த இடம். நெக் லைன் உடைக்காம 21,500 கீழ திரும்ப ஆரம்பிச்சுச்சுன்னா, ஆஸ் யூசுவல் நம்மளோட இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட கன்டினியூஷன எடுத்துட்டு வரதுக்கான ஃபாலோ அப்ப நம்ம கொண்டு போகலாம். சரிங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப் சைட்ல போணும்னா, ஃபர்ஸ்ட் 21,400க்கு மேல மூவ் ஆச்சுன்னா, 450லேருந்து 500 வரைக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்க. ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் ஒரு கன்ஃபர்மேஷன் குடுக்கட்டும். ஸோ அப்ப வந்து 21,550க்கு மேல மூவ் ஆக ஆரம்பிச்சதுன்னா, அடுத்து நமக்கு 21,750 வரைக்கும் மேல ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் கிளியரா காமிச்சிட்டு இருக்கு ஃபிரெண்ட்ஸ். எல்லா இடத்துலயுமே அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் அங்க தான் வருது. சரிங்களா? ஓவரால் லெவல் எடுத்துட்டு போறப்ப. அதுக்கு அடுத்து ஃபர்தரா மேல மூவ் ஆனா மட்டுமே இந்த கேப் ஃபில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரி, இப்ப டவுன் சைட்ல வந்துச்சுன்னா, 21,250க்கு கீழ ஸ்ட்ராங்கா மூவ் ஆக ஆரம்பிச்சதுன்னா, நமக்கு வந்து மார்க்கெட் எக்ஸாக்ட்டா வந்து 21,100யும் அதுக்கு அடுத்து கீழ செல்லிங் பிரஷர் வரும் பட்சத்துல, இங்க இருக்கு பாருங்க 21,960லேருந்து 970. ஸோ ரவுண்ட் நம்பரா 21,000 வரைக்கும் கீழ இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். ஓகேங்களா? ஸோ இப்ப வந்து நிஃப்டிய பத்தி உங்களுக்கு கிளாரிட்டியான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஃபிரெண்ட்ஸ். சரிங்களா? வீடியோவோட லென்த் எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னு நான் பார்க்காதீங்க. ஒவ்வொரு விஷயத்துமே இதுல எப்படி நம்ம டிரா பண்றோம் அப்படிங்கிறத நீங்களும் உங்க சார்ட்ல பாஸ் பண்ணி வரைஞ்சுக்கோங்க. இந்த லெவல வச்சு நீங்க ட்ரேட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? நான் திருப்பியும் ஒரு விஷயத்த இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். நான் வந்து செபில ரெஜிஸ்டர் பண்ண இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர் கிடையாது. ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ் எனக்கு தெரிஞ்சத உங்களுக்கு ஜஸ்ட் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன்.
எவ்வளோக்கு எவ்வளோ லேர்ன் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ லேர்ன் பண்ணி ட்ரேட் பண்றப்ப மார்க்கெட்ல நல்ல பாசிபிலிட்டிஸ் எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். பேங்க் நிஃப்டியை வீக்லில வந்து அப்ரோச் பண்ணிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி லைன்ஸ் போகலாம். அதுக்கு நான் ப்ரீவியஸா வர எல்லா ட்ரெண்ட் லைனையும் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு வீக்லி கேண்டில் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ பாருங்க, நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாட்டம்ல இருந்து பாட்டம் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கலாம். பாட்டம் பொறுத்த வரைக்கும். சரியா? ஸோ பாருங்க, இந்த இடம் சப்போர்ட்டு, எகெயின் சப்போர்ட்டு. நெக்ஸ்ட் மார்க்கெட் இந்த நெக்லைனை உடைச்சு கீழே இறங்கியிருக்கு. சரிங்களா? வீக்லில. ஸோ இப்போ அதுக்கு அடுத்து கண்டினியூ ஆகிற பட்சத்தில் இந்த செல்லிங் ப்ரெஷர் நெக்ஸ்ட் கேண்டில் ஃபார்மேஷன் இந்த இடத்துல இருக்கும். அப்படி அந்த ஃபார்மேஷன் வந்துச்சுன்னா நமக்கு எங்க வரைக்கும் வருது பாருங்க சப்போர்ட் பாயிண்ட் 43,900 வரைக்கும். சரிங்களா? எங்க 43,900 வரைக்கும் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏன்னா பாருங்க, கண்டினியூவா ஒரு 3 வீக்ஸாவே ஆல்மோஸ்ட் 4 வீக்னு எடுத்துக்கிட்டா கூட 3 வீக்ஸ்ல இருந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் கேண்டில்ல தான் நமக்கு வந்து மார்க்கெட் காமிச்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து மார்க்கெட் டெக்னிக்கலா நம்மளோட பிரைஸ் ஆக்ஷன் படி கீழே இறங்கினா எங்க வரைக்கும் வரலாம்னா 43,800 லெவல் வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக்லி. அதே மாதிரி பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் ப்ரீவியஸா ஸோ நான் ஜஸ்ட் ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பாருங்க. ஓகேங்களா? இந்த இடம் ப்ரீவியஸா ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு, இறங்கியிருக்கு. திருப்பி இந்த இடம் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும். சரிங்களா? இந்த இடம் பிரேக் அவுட். ஸோ அப்போ வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆயிருக்கு. திருப்பி அடுத்து மார்க்கெட் கீழே இறங்கினா எங்க வரைக்கும் வரலாம், நம்மளோட சப்போர்ட் பாயிண்ட் ஆனா 43,600 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிளியரா காமிக்குது. சரிங்களா? ஸோ ட்ரெண்ட் லைன் வைஸ் பார்க்குறப்ப நீங்க இந்த லெவல்ல வரப்ப ஓரளவுக்கு நீங்க வந்து உஷாராக ஆரம்பிச்சிடணும். சரிங்களா? அப்ப 43,900 வந்தாலே நம்ம ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட். சரிங்களா? 900க்கு அப்புறம் கீழே உடைக்கிற பட்சத்துல மட்டுமே அடுத்து எங்க வரும், 43,600க்கு வரும். இது நம்ம டேல பார்க்குறப்ப கிளாரிட்டியா பார்க்கலாம். ஜஸ்ட் எந்தெந்த பாயிண்ட்ஸ் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். இன்னொரு விஷயம், நீங்க வந்து இத ஒரு பேட்டர்னா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாருங்க, இந்த ஹைல இருந்து இப்ப இந்த ஹையை கம்மி பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு எக்ஸாக்ட்டா ஒரு ஃபார்மேஷன் கிடைக்கும். சரிங்களா? ஒரு லோ, ஹை, எகெயின் லோ, மார்க்கெட் எங்க போயிடுச்சு, ஹை போயிட்டு திருப்பி எங்க டவுனுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து திருப்பி புல் பேக் கொடுக்குறப்ப எகெயின் மார்க்கெட் புதிய ஆல் டைம் ஹை நோக்கி போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த இடம் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும். இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 42,340 இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட், திருப்பி செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஸோ ஓவராலான வியூ எப்படிங்கிறது புரிஞ்சிருச்சா? அடுத்து நம்ம வந்து ரீட்ரேஸ்மென்ட் லெவல்ல என்ன மாதிரியான மூவ்மெண்ட் குடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஜஸ்ட் என்ன பண்றேன், லோ டூ ஹைய கனெக்ட் பண்றேன். இப்போ வரைக்கும் நமக்கு ரீட்ரேஸ்மென்ட் குடுத்திருக்கிறது மார்க்கெட் வந்து 0.618 44,700ல வந்து மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. அப்ப 0.618 லெவல்ல இதுக்கு கீழே உடைக்கிறப்ப அதுக்கு அடுத்தது ஒரு இப்பி பாருங்க 43,600. சரிங்களா? நம்ம ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சோம்ல, அடுத்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்ததுன்னா 43,600ல வந்து சப்போர்ட் எடுக்கும். ஸோ பிரைஸ் ஆக்ஷனோட ரீட்ரெஸ் லெவலும் நமக்கு இங்கே தான் காமிக்குது. டெக்னிக்கலா நம்ம வரைஞ்ச இந்த ட்ரெண்ட் லைன் லெவலும் நமக்கு இங்கே தான் காமிக்குது. அதே மாதிரி பேட்டர்னோட ஃபார்மேஷன். சரிங்களா? ஸோ 43,900 ஒரு சப்போர்ட், அதுக்கு அடுத்து 43,600 தான் நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டியோட ஸ்ட்ராங் சப்போர்ட். சரி, இது வந்து டவுன் சைட்ல வந்தா. அப் சைட்ல போச்சுன்னா இந்த வீக்கோட ஹை, சரிங்களா, 46,600 எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து ஃபர்தரா மேல மூவ் ஆகுறப்ப வந்து நம்ம அடுத்தடுத்த லெவல்ல கொண்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து 48,250 வரைக்கும் மேல ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். ஸோ இந்த லாங் செல்லிங் ப்ரெஷர் கேண்டில் 2 வந்திருக்கு. இதுக்கு ஒரு சின்ன புல் பேக் கரெக்ஷன் கேண்டில் வந்திருந்தா வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கூட இதுல பாதி. சரிங்களா? ஸோ அப்போ வந்து இதோட ரீட்ரேஸ்மெண்ட்டா 45,450 ரீஜனை வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயத்தையும் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். நம்ம வீடியோல அடிக்கடி சொல்றது வந்து இந்த இடம் கேப் ஃபில் நடந்திருக்கு பாருங்க. இந்த வீக்ல எக்ஸாக்ட்டா என்ன நடந்திருக்கு? இந்த கேப்ப ஃபில் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல வந்து நம்ம என்ன மாரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, இந்த செல்லிங் பிரஷருக்கு ஒரு சின்ன ஷார்ட் கவரிங் மாரி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அப்படி வந்துச்சுன்னா 45,400ல இருந்து 500 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதுக்கு மேல உடைக்கிறப்ப நம்ம அடுத்து ஃபர்தரா இந்த ஹை லெவல் இருக்கு பார்த்தீங்களா? 42,250 46,250 வரைக்கும் எடுத்துட்டு போலாம். இத நம்ம வந்து டெய்லில அனலைஸ் பண்றப்ப வீடியோ கன்டினியூவா பாருங்க. அப்ப வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த லெவல்ல நான் அதுல வந்து அப்ரோச் பண்றேன். சரிங்களா?
சரி, ஜஸ்ட் பிவோட்ல அப்ளை பண்ணி பார்க்கலாம். எங்க நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குன்னு. ஸோ எக்ஸாக்ட்டா மார்க்கெட் இப்ப என்ன ஆயிருக்கு? வீக்லில பிவோட்ல இருக்கு. சரிங்களா? பிவோட்ட உடைச்சு கீழ தான் க்ளோஸ் ஆயிருக்கு. செல்லிங் பிரஷர் வந்தா 43,900 தென் 600. ஸோ இந்த இடத்துல இருந்து எகெயின் சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சதுன்னா, ஃபர்ஸ்ட்டு 45,500 இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோடது. அதுக்கு அடுத்து மேல மூவ் ஆகுறப்ப 46,250 ரீஜியன். அதுக்கு அடுத்து இந்த ஹை லெவல் வரைக்கும் மேல ஏறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து டாப்ல இருக்கிற லைனை மட்டும் டெலிட் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஐடியா கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பாட்டம்ல உள்ள லைனை வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து நம்ம டே கேண்டில்ல போய் என்ன மாதிரியான மொமெண்டம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட டே. ஸோ டே கேண்டில் பொறுத்த வரைக்கும் நீங்க பாருங்க, நம்ம வீக்லியில வரைஞ்ச ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் பாயிண்ட் இது. ஸோ எக்ஸாக்டா மார்க்கெட் திருப்பி டே ப்ரீவியஸ் டேவோட லோ உடைக்கிறப்ப இந்த ரெண்டு லோவும் உடைச்சிச்சுன்னா, அதாவது 44,450 ரீஜன் இதுக்கு கீழே உடைக்கிற பட்சத்துல அதுக்கு அடுத்து டெய்லியில மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்க போற ரீஜன் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் நம்பரான 44,000 அதுக்கு அடுத்து 43,900 லெவலும். சரிங்களா? நம்ம இங்க ஆல்ரெடி பார்த்தோம்ல, 43,900 லெவல் வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதே ஹைனா ஃபர்ஸ்ட் இன்னி டேவோட ஹையை உடைக்கணும் 45,170. அதுக்கு மேல உடைக்கிறப்ப 45,500. சரிங்களா? இதுக்கு அடுத்து ஃபர்தரா மேல உடைச்சிச்சுன்னா 46,650 வரைக்கும் மேலே ஏறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஸோ நம்ம ஆஸ் யூசுவல் எப்பவும் ஃபாலோ பண்ற மாதிரி ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவை மார்க் பண்ணிப்போம். இதுக்காக தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி இந்த லெவலில் உடைச்சிச்சுன்னா, அதாவது நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இந்த 43,800 ரீஜன் இருக்கு. இதுக்கு கீழே உடைச்சிச்சுன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் 43,300. அதுக்கு அடுத்த சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 42,000ல தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ ஃபர்தரா நம்ம என்ன பண்ணலாம்னா ஹை லோவை மார்க் பண்ணிக்கலாம். வீடியோட லென்த் அதிகமாக போகுது, நான் கொஞ்சம் குயிக்காக முடிக்க பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ரீவியஸ் டேவோட ஹையை மார்க் பண்ணிக்கிட்டேன், ப்ரீவியஸ் டேவோட லோவை மார்க் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த டேவோட லோ உடைச்சா அடுத்து இங்கே தான் வரணும். அது வந்து 43,800 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஹையை உடைக்கிறப்ப ஃபர்ஸ்ட்டு 45,500யும் அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸா நீங்க வந்து இந்த கேண்டிலோட 46,270 அதுக்கு அடுத்து 46,500 வரைக்கும் மேலே ஏறும். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு லெவல் இருக்கு பார்த்தீங்களா இந்த இடம், இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கும். நம்ம வந்து அப்கமிங்ல இந்த லெவல் போறப்ப இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணிட்டு நம்ம ப்ளே பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், 1 ஹவர் கேண்டில் வைக்கிறேன். 1 ஹவர் கேண்டில்ல என்ன மாதிரியான மொமெண்டம் கேப்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ 1 ஹவர் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் நான் ஜஸ்ட் என்ன பண்றேன், ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரை பண்றேன். இந்த நெக் பாயிண்ட் இருக்குல்ல, கேப் டவுன் ஆன பாயிண்ட்டும் இந்த ஹை வந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னைய டேவோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 45,150. இதுக்கு மேல ஸ்ட்ராங்கா உடைக்கிறப்ப மார்க்கெட் எங்க வரைக்கும் வரலாம்னா 45,400 ரீஜன். சரிங்களா? ஸோ இந்த இடம் வந்து திருப்பி ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதுக்கு மேல ஸ்ட்ராங்கா உடைச்சா கூட 45,500. சரிங்களா? எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா 45,100க்கு மேல போறப்ப 45,400ல இருந்து 45,500 வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ், அகைன் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. திருப்பி இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த இடம் ஒன்ஸ் உடைச்சு ஒரு ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வச்சா மட்டுமே அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸா நீங்க வந்து 46,200. சரிங்களா? இந்த லெவல்ல சொல்றேன் நானு. இந்த 2 கேண்டிலோட ஹை 46,200. அதுக்கு அடுத்து ஃபர்தரா மேல ஏறுச்சுன்னா 46,580. சரிங்களா? இப்போ 1 ஹவர்ல இப்ப இது வந்து மண்டே நீங்க எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறதுக்கான லெவல்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி மேல ஏறுனா மொமெண்டம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒரு சின்ன ஷார்ட் கவரிங் பேங்க் நிஃப்டில வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா செல்லிங் பிரஷர் கன்டினியூவா இருந்துட்டு இருக்கு. பட் 2 வீக்காவே வந்து ஒரு லாங் கேண்டில் வந்து ஃபார்மேஷன் கொடுத்திருக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு சின்ன ஷார்ட் கவரிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதே வந்து இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 44,850 ரீஜன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ 44,800க்கு கீழே மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப இன்னைய டேவோட லோ 44,400 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அந்த இடம் திருப்பி உடைச்சிச்சுன்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் பாருங்க சப்போர்ட் எடுக்க போற ரீஜன் வந்து பாத்தீங்கன்னா 43,800 ரீஜன். சரிங்களா? ஆல்மோஸ்ட் பாயிண்ட்ஸ் டச்சஸ் ஆகிற இடம் வந்து 43,830. சரிங்களா? ஸோ நம்ம அந்த லெவலை வந்து ஹரிசாண்டல் லைன்ல மார்க் பண்ணிடலாம். 43,800ல வந்து
இந்த லெவல்ல வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? இந்த சப்போர்ட்டும் உடைக்கிற பட்சத்துல மட்டுமே அடுத்து செல்லிங் பிரஷர் வரும். அந்த செல்லிங் பிரஷர் வந்துச்சுன்னா, அடுத்த லெவல் வந்து 43,200. ஸோ, இப்ப இந்த லைன் பாருங்களேன். இப்ப நான் இந்த இடத்த மார்க் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸா இங்க பாருங்க மேக்ஸிமம் டச்சஸ் ஆயிருக்கு பாயிண்ட். சரிங்களா? ஸோ, அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மேக்ஸிமம் டச்சஸ் பாயிண்ட்ட கனெக்ட் பண்ணி வரையறப்ப பாருங்க 43,400 ரீஜன வந்து நம்ம நெக்ஸ்ட் இந்த இடத்துக்கு கீழ உடைக்கிறப்ப சப்போர்ட்டா எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ, இந்த ட்ரெண்ட் லைன் உடைக்கட்டும். அது வந்து 45,500க்கு மேல ஸ்ட்ராங்கா உடைக்கிறப்ப அடுத்த அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? நம்ம எதிர்பார்க்குற மாரி ஒரு சின்ன ஷார்ட் கவரிங் வந்துச்சுன்னா கூட இந்த லெவல்ல வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஃபிரெண்ட்ஸ். சரிங்களா? ஜஸ்ட் எஃப்ஐ டேட்டா பார்த்துடலாம். இன்னைக்கு ட்ரேடிங் செஷன்ல வந்து எஃப்ஐஎஸ் கன்டினியூவா செல்லிங்ல இருக்காங்க. பார்ட்டிசிபேஷன் அதிகமா இருக்கு. பட் செல்லிங் ஹெவியா இருக்கு ஃபிரெண்ட்ஸ். 2,344 கோடி செல் பண்ணியிருக்காங்க. டிஐஸ் வந்து 3,500 கோடி, ஆல்மோஸ்ட் 3,500 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ டேட்டா பார்த்தாச்சு. நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து இன்னைக்கு எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வந்து மண்டே ட்ரேடிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்குறப்ப நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணி இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோவில் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருந்து உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.